ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜினுடைய நேம் சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு உலக புகழ்பெற்ற காலேஜ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலேஜஸ் பற்றின ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் நம்மளோட சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எஜுகேஷன் ஓரியன்டாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த காலேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா 2021க்கான டாப் 100 ஹாஸ்பிட்டல்ஸில் சிஎம்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பிளேஸ் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் தான் டாப் வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டில் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎம்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பழமை வாய்ந்த ஒரு காலேஜ் தான் இந்த காலேஜ். இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1900. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தரலாம். எம்பிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் மெடிசன்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இயர்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். 4.5 இயர்ஸ் அகாடமிக்கும் 1 இயர் வந்து நமக்கு இன்டர்ன்ஷிப்பும் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டிஸ் பற்றி பார்த்தரலாம். 12th கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஒரு பாட்டனி, சுவாலஜி வந்து உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டாக கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 17 இயர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீட் எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோர்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த காலேஜஸில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்த்தலாம். வெல் மெயின்டெனட் லேப் வந்து அவைலபிளாக இருக்குது. லைப்ரரி நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு சேஃபான கேம்பஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஹாஸ்டல் அண்ட் மெஸ், கேன்டீன் அண்ட் கேஃபட்டேரியா கூட நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஒய்ஃபை வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எம்பிபிஎஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எம்டி பண்ணலாம், எம்எஸ் பண்ணலாம், டிஎன்பி பண்ணலாம், டிப்ளமோ பண்ணலாம், எம்ஆர்சிபி, எம்ஆர்சிஎஸ் இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து நம்ம படிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு இந்த மெடிக்கல் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஜாப் ஸ்கோப்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்மி மெடிக்கல் ஆஃபீஸர், இன்சூரன்ஸ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணலாம். எடிட்டர் இன் கோச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட நம்ம மேனேஜ் பண்ணலாம். சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பைனட் மெடிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதிட்டு ரயில்வேஸ் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்லேயே நிறைய ஜாப் செக்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் நம்ம மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பிளட் பேங்க் மெடிக்கல் ஆஃபீஸராக போகலாம். ஆக்குபேஷனல் ஃபிசிஷியனாக கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா பேராமினிஸ்ட்ரி ஃபோர்ஸஸ், மெடிக்கல் கண்டென்ட் கிரியேட்டர், ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர், ஃபார்மா ரிசர்ச்சர், ரெசிடென்ட் டாக்டர், மெடிக்கல் ஜேர்னலிசம், டாக்டர்ஸ் வித்வுட் போர்டர்ஸ், மெடிக்கல் அட்வைசர், டெலிகன்சல்டேஷன்ஸ் இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐடாஸ் கட்டர் ரோட், வேலூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோஸில் நீங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை இந்த காலேஜஸில் நீங்கள் படிக்க விருப்பப்பட்டாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். அட்மிஷனை அட்வான்ஸாக புக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.